சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் ராணிப்பேட்டை பகுதி குடும்பத் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த கைத்தறி புடவை நெஞ்சு மின்சாரத்தை போட்டதுனால தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது இருந்தாலும் கையில் நெய்கிற துணி நல்ல ஒரு தரமாக இருந்தது. இந்த மிஷினில் போகிறதுனால துணியும் தரம் இல்லை. இதனால் விவசாயிங்க கைத்தறியெல்லாம் அவங்க வேலை இல்லாத பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த வாக்குறுதி கைத்தறி கொண்டு மேலே ஆளுங்களுக்கு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். சுகாதாரத்துறையை நல்லா டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மருத்துவமனைகளுக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும். அதுதான் சிறப்பாக இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால தான் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அரசு அதிகாரிகளும் அரசு மருத்துவமனைக்கும் கம்பல்சரி நல்லா ஊக்கம் கொடுத்து நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்தால் இந்த தேர்தல் நல்லபடியாக இருக்கும். எல்லாருடைய பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது பட்டு பார்த்தோம்னா இப்போ எட்டாக்கனியாக இருக்குது. காரணம் என்னென்னா உற்பத்தி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பட்டு. செகண்ட் என்ன பண்ணால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1800 ரூபா 2500 இருந்தது. அதே பட்டு ஒரு கிலோ இன்றைக்கி 8000 ரூபா 9000 ரூபா ஆகிப்போச்சு. அது கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்சிடி கொடுத்து இன்னும் கொஞ்சம் உற்பத்திக்கு கொஞ்சம் எங்களுக்கு உறுதுணையாக கொடுத்தோம்னா ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எனக்கு நல்லாயிருக்கும். இன்னைக்கு பட்டதாரி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அந்த இளைஞர்கள் பட்டதாரி இளைஞர்கள் பயன்பெறும் வகையிலே இன்றைய அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலிலே அறிக்கையாக வாக்குறுதியாக நமக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படும். அவர்கள் வாழ்வில் வளம் பெற, ஏனென்றால் ஒரு இளைஞர் அந்த வேலை பெற்றுவிட்டால் அவர் மட்டுமல்ல அவர் சார்ந்த குடும்பமும் பயன்பெறும். அவர் இருக்கின்ற பகுதியும் வளர்ச்சி பெறும். இந்த தமிழகம் வளர்ச்சி பெறும். ஆகவே அந்த முறையிலே அவர்களை சில தீய பழக்கங்கள் போத பழக்கங்களிலிருந்து தவிர்க்கும் பொருட்டு அவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். மக்கள் குரல் பகுதியில் ராணிப்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.